இந்தாடி, இதுதான் உனக்கு கடைசி தடவை. மறுக்கா இப்படி அப்படி ஏதாச்சும் பார்த்த கொன்னு போலி போட்டுருவேன் பாத்துக்க. அக்கா தச்சது கிழிச்சிட்டா. அக்கா அக்கா என்னோட பாவாடை சட்டை கலரு கலரு பாவாடை சட்டை சுமதி வந்து நறுக்கிடுச்சு. எல்லாமே கிழிஞ்சிடுச்சுக்கா. என் பாவாடை போச்சு. ஏன் சுமதி, அது பச்சை புள்ள, அதோட பாவாடை எப்படி நறுக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பார்த்து பேசு வித்யா. பாவாடைய நான் நறுக்கி போட்டனா? உன் தங்கச்சி பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளே அவ பாவாடை கிழிச்சு போட்டு பழிய ஏமல போடுறாளா? இந்த பாரு, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் விவரம் பத்தாதத. ஆனா இப்படி எல்லாம் பொய் சொல்ல மாட்டா, யார் மேலயும் பழியும் போட மாட்டா. அப்ப நான் பொய் சொல்றேனா? நான் பழி போடுறேனா? உன் தங்கச்சி கிட்ட குறைய வச்சுக்கிட்டு மத்தவங்கள குறை சொல்லி தெரியாத. சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம இது பாவாடையே இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கிழிச்சு போட்டுட்டு இந்த பச்சை புள்ளைய குறை சொல்ற. நீல மனுஷி தானே? அக்கா அத்த, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க கை நீட்டிட்டீங்க. ஏன் பொண்ணே நீ அசிங்கமா பேசிட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏன் வீட்டு சோத்த தின்னுட்டு ஏன் பொண்ணைய திட்டுவியா? இல்ல அத்த, சுமதி என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. அவ என்ன வேணா பண்ணுவாடி, அத கேட்க நீ யாரு? ஒதுங்க இடம் கொடுத்தா நாட்டாம பண்ணுவியா நீனு? பாருங்க அத்த, சின்ன புள்ள பாவாடைய கத்திரிக்கோலால வெட்டி போட்டுருக்க அந்த சுமதி. அது என்ன பாவம் பண்ணுச்சு? மா, சும்மா சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்கமா? அதுவே கிழிச்சு போட்டுட்டு அதுவே அழுவுது. இவ என்னைய திட்டுறா. லக்ஷ்மிக்கு பொய் சொல்ல தெரியாது. ஏய் நிறுத்தினி. ஏன் பொண்ணே கிழிச்சு போட்டதா வச்சுக்க. அவ அப்படிதான் பண்ணுவா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக அவளை திட்டுவியா நீ? உனக்கு என்ன தைரியம்? பெரிய அதிசய பாவாடை, குப்பை துணியில தச்சு கொடுத்த பாவாடைய கிழிச்சு புட்டாங்கிற. இன்னொரு தடவை என் புள்ளைய வையறத பார்த்த இடத்திலேயே தொலைச்சு போடுவேன். ஏ சுமதி, இதுங்க கிட்ட என்ன பேச்சு? உள்ள வா வா. நான் மேடத்துக்கு கன்வே பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஓகே. டாடி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுடா. ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்? டெல் அபவுட் யுவர் கிராண்ட்பா. தாத்தாவை பத்தி 2 பேஜுக்கு எஸ்ஸே எழுதணும். உன் ப்ராஜெக்ட்டை நீ தான் செய்யணும். உன் தாத்தாவை பத்தி நீயே எழுது. டாடி, தாத்தாவை பத்தி ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம்ல? என் தாத்தா பத்தி தான் எனக்கு தெரியும். உன் தாத்தா பத்தி நீ தான் எழுதணும். சரி டாடி, உங்க தாத்தாவை பத்தி நீங்களே சொல்லுங்க. சரி, சொல்றேன். எங்க தாத்தா எங்க ஊருக்கே ராஜா. அவர் வந்தாருன்னா எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க. அவர் நடந்து வந்தா ஊரே வணக்கம் வைப்பாங்க. அந்த ஊருக்கே அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலை கட்டி கொடுத்தாரு. வாவ். ஊர் மக்களுக்கெல்லாம் நல்ல உதவி பண்ணுவாரு. மொத்தத்துல
ஊர் மக்களுக்கு அவர் ஒரு தெய்வம் மாதிரி. ஓ அப்படின்னா உங்க தாத்தா ஊருக்கே சூப்பர்மேன் மாதிரியா டாடி? ஆமா, ஆனா அவர் ரியல் சூப்பர் ஹீரோ. ஃபேன்டாஸ்டிக் டாட். உங்ககிட்ட எல்லாம் டிஷும்லாம் போடுவாரா? நோ நோ, ஊருக்கே அவர் ராஜாவா இருந்தாலும் எங்க வீட்டுல அன்பான தாத்தா. எங்க கிட்ட நல்ல பாசமா இருப்பாரு, எங்க கூட நல்லா விளையாடுவாரு. எங்க பிறந்த நாள்னா ஊரே கூட்டி கொண்டாடுவாரு. அவ்வளோ நல்லவர். சூப்பர் டாட். ஆனா அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் கிராமத்துல தனியா இருக்காரு. அவரும் நம்ம கூடவே இருக்கலாம்ல டாட். அவர் ஏன் தனியா இருக்காரு? அது பெரிய கதை வரும். நீ இப்ப சின்ன பையன், இப்ப சொன்னா உனக்கு புரியாது. ஓகே டாட். ஆனா நான் பெரியவனானதும் நீங்க கண்டிப்பா சொல்லணும். நிச்சயம். ஓகே டாட். என் தாத்தாவை பத்தி நான் சொல்லிட்டேன். உன் தாத்தாவை பத்தி உனக்கு என்ன தோணுதோ அதையே எழுது. ஓகேவா? ஓகே டாட். அப்பா, தாத்தா ஊர்ல தனியா அதை பத்தி இனிமே பேச வேண்டாம். பேசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு ஆயிடுமாப்பா? அவர் பாசத்துக்காக தானப்பா இங்க தேடி வந்தாரு. விஜய், எங்க அப்பாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என் மேல அவர் வச்சிருந்த பாசமும் தெரியும். உங்க எல்லார் மேலையும் அவர் எவ்வளவு உசுரா இருந்தாருன்னு தெரியும். அப்புறம் ஏன்பா அவர் எப்போ செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு இப்போ இந்த வயசான காலத்திலயும் அவர் ஒதுக்கி தானே வச்சிருக்கீங்க? அவர் பண்ணது தப்பு மட்டும் இல்ல விஜய், அது பாவம், பெரிய பாவம். பா, என் நண்பன் குடும்பத்துக்கு அவர் பண்ண பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறாரு. இது அவருக்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்த தண்டனை, நான் இல்லை. வித்யா, அண்ணே, கேட்க மறந்தே போயிட்டேன். வீட்ல கல்யாண பேச்செல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, என்னென்ன ஆச்சு? மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா முடியும். மா, உன்னை பார்த்துட்டு போனல்ல அதே. சரி, நீ பட்டணம் போயிட்டு வந்தியே, என்னம்மா ஆச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுண்டு உங்கள மாதிரியே சொல்லணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா நான் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நடக்கலன்னு. அடடா, என்னம்மா நடந்துச்சு? என்னம்மா இது அக்கிரமமா இருக்கு? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பண்ணிருக்காங்க. நான் மட்டு மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கலன்னு, ஆனா கழுத்து புடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்கன்னு அத என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு படிச்சு என்னம்மா பிரயோஜனம்? ஒரு பொம்பளை புள்ள கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியல பாரு அவங்களுக்கு. படிப்புக்கும் நடத்தைக்கும் சம்பந்தமே இல்ல போல இருக்குன்னு எங்க அப்பா அப்பவே சொல்லுச்சு. ஐயாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கியே, என்னம்மா பண்ண போற? அத நினைச்சுதானே 2 நாளா தூக்கமே இல்லாம தெரிஞ்சு கிடக்க. அடையம்மா, நீ என்னம்மா பண்ணுவ? உன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே தான் நீ பண்ணி பார்த்துட்ட. இனிமே ஆண்டவன் விட்ட வழிதான்.
இப்பவும் நான் மனச தளர விடலன்னு அந்த ஆத்த மகமாயி வேற ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிம்மா. ஐயா உன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தாரு. ஒரு எட்டு போய் என்னன்னு பாருமா. சரிங்கண்ணே, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். ஆத்த மகமாயி, கடைசி நேரத்திலயாச்சும் நீ கை கொடுத்து தூக்கி விடுவேண்டு நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஏய், என்ன மச்சான் சின்ன புள்ள மாதிரி குச்சி நட்டு விளையாடிட்டு இருக்க? டேய், இது குச்சி இல்லடா, கொடி கம்பம். நம்ம பிசினஸ் கோடி கட்டி பறக்க போறது இதுலதான். ஒண்ணுமே புரியலையே. நம்ம பிசினஸ்க்கு லேண்ட் தேவையில்ல. ஆமா, அதுக்காக தான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாரோட இடம் என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு மார்க் பண்ணிட்டே போற. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடமும் எங்க தாத்தாவோட இடம் தான். இப்ப நீ இங்கிருந்து கல்ல தூக்கி எறிஞ்சுன்னு வச்சுக்கேன், அது எங்க போய் விழுந்தாலும் அதை தாண்டி இருக்கிற இடமும் எங்க இடம் தான். உங்க தாத்தா பணக்காரன்னு தெரியும், அதுக்குன்னு நீ சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. பாபி, நாங்க வெறும் பணக்காரங்களடா, பரம்பரை பரம்பரையா ராஜவம்சம். முன்ன கூட நீ அப்படிதான் சொன்ன. நீ விளையாட்டுக்கு சொல்றியோன்னு நினைச்ச மச்சான். நீ உண்மையிலேயே ராஜவம்சமா மச்சான்? விளையாட்டுக்கா? இங்க வாயேன். இந்த ஊர் பேர் என்ன? அரசனூர். அதுக்கு என்னப்ப? திருப்பி சொல்லு. அரசனூர். அரசன் ஊர். அரசனூர். இப்ப புரியுதா நாங்க ராஜவம்சம்னு? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இந்த மார்க் பண்ண லேண்டை எல்லாம் போட்டோ எடு. ஓ, இங்கதான் இருக்கியாளா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் எவ்வளவு சொல்லி உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனேன். நீ எனக்கு ஒத்தாசையாதான் வர. ஏன் எதுக்குன்னு எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் எங்கேயோ போவேன், என்னத்தையோ பண்ணுவேன். அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஹலோ ஹலோ ஹலோ, சும்மா கத்தாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். நான் ஒன்னும் உன் பாடி கார்டு கிடையாது. விட்டா ரொம்ப தான் பேசிட்டே போற. ஒரு ஒத்தாசைக்கு கூட்டிட்டு போனா உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு சும்மா அப்படியே கேட்டேன். அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா என்ன? நாங்க என்ன இங்க படமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. பின்னால வராதன்னு எத்தனை தடவை சொன்ன? நீ பாட்டுக்கு வீடு வரைக்கும் வந்துட்ட. ஏங்க, வீட்டு வாசலுக்கு வந்தது ஒரு குத்தமா? நான் என்ன உங்க பெட்ரூம்குள்ளேயே வந்தேன்? இப்படி கத்துறீங்க? எது வீட்டுக்குள்ளையா? வந்துதான் பாரு, உன் கையை காலை உடைச்சு அனுப்பிச்சிருவேன். ஹலோ ஹலோ மேடம், இந்த கையை உடைச்சிருவேன் காலை உடைச்சிருவேன் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன என்ன பண்ணுவ? பண்ணிதான் பாரு. ஓ காட், உன்கிட்ட பேசினாலே டோட்டல் டைம் வேஸ்ட் தான். எது? ஏய், நீ வீடு வரைக்கும் வந்ததுனால அத்தை கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு தெரியுமா? ஏய், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு கிடக்க, நீ பாட்டுக்கு பாட்டு கேக்குற. அவன் என்னடானா படம் பாக்குறான். என்ன கொழுப்பா? படமா பாக்குற படம்? இது இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இப்படி வாடா. இதுவா? இது எங்க ஃபேமிலி போட்டோ.
இது யாரு? இதுவா? நான் தான். நீ சஞ்சய்? அது நான் தாம்மா. வேதம்மா பையன் சஞ்சய் தானே நீ? யா, இட்ஸ் மீ. சஞ்சய் கொஞ்சம் ஸ்லோவா டெவலப் ஆகிட்டு வந்தாலும் ஸ்டெடியா தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது மொத்தம் தான் நினைக்கிறேன். ஐயோ, சஞ்சய், நான் தான் வித்யா. உன் பேர் தான் ஏற்கனவே தெரியுமே. அதல்ல சஞ்சய், பார்வதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு வித்யா. ஓகே, சோ என்ன சஞ்சய், உனக்கு எல்லாமே மறந்து போச்சா? ஹே லுக், நான் தேவையானது மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பேன். சஞ்சய், நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நாம 2 பேரும் சிநேகிதங்க சஞ்சய். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. சஞ்சய், நீ எப்படி வளர்ந்துட்ட? அடையாளமே தெரியல, சுத்தமா அடையாளம் தெரியல. இப்ப லேட்டஸ்ட் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டான். எனக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல. உனக்குமா என்ன அடையாளம் தெரியல? நீங்களும் தான் வளர்ந்துட்டீங்க. இவ்வளவு நாள் உன் கூட தான் பழகிருக்கேன்டே தெரியாம நான் இருந்திருக்கேன் பாரு. இப்ப கூட என்னால நம்பவே முடியல சஞ்சய். நீ ஏன் சஞ்சய் தானே? சஞ்சய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் எப்பவும் ஒன்னாதே சுத்துவோம். கோயிலு, குளம், களத்து மேடுன்னு ஒரு இடம் விடாம சுத்துவோம். அப்புறம் உனக்கு வெண்பொங்கல் பிடிக்குமே. நீ காலங்காத்தால வெண்பொங்கலுக்காக தான் கோவிலுக்கே வருவ. ஆனா கூட்டத்துல உனக்கு வாங்க தெரியாது. நான் தான் வாங்கி தருவேன். மச்சான் ராஜவம்சம் அது இதுன்னு சொன்னா கடைசியில கோவில் உண்டை கட்டிக்கு அலைஞ்சிருக்கான். நாம குளத்துல குதிச்சது, நான் உனக்கு நீச்சல் கத்து கொடுத்தது, நீ எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது. இங்கிலீஷா? சஞ்சய், உனக்கு கடலை மிட்டாய் கூட அப்ப கடிக்க தெரியாது. நான் தான் கடிச்சு கொடுப்பேன். சரி சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ உங்களுக்கு? இது எதுவுமே மறக்கல சஞ்சய். ஒவ்வொரு நிமிஷமும் என் நினைவிலே இருக்கு. அப்போ எவ்வளவு நல்லா இருந்துச்சுல. உனக்கு கோவில் திருவிழா நினைவு இருக்கா? விடிய விடிய கூத்து நடக்குமே. நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து பாப்போம். நீ தூக்கம் சொக்கி என் மடியிலே படுத்து தூங்குவ. என்ன மச்சான், இதெல்லாம் சொல்லவே இல்ல. ஏங்க, அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரிங்க. எப்போ நடந்தது, இப்போ எனக்கு ஞாபகம் இல்லைங்க. சஞ்சய், நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னாதே விளையாடுவோம். என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? எல்லா விளையாட்டும் தான், உப்பு மூட்டை கூட. அது என்ன விளையாட்டு? எப்படி விளையாடணும்? அதுவா, இப்படி கைய புடிச்சு முதுகுல. அதெல்லாம் இப்ப வேணாம். சரி விடு. ஐயோ, எனக்கே இம்பட்டு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் பெரிய இவக்கு தெரிஞ்சா, ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியல. நீ முதல்ல என் கூட வா. வா வா.
வாடா. அண்ணே இது யாருன்னு தெரியுதா? தெரியலையம்மா. ம், எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. பெரிய ஐயா வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கும் தெரியும். ம்? வா வா. யாரா இருக்கும்? வாடா.